வணக்கம், நான் உங்கள் பிகேகே, என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பெயர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9444413717. புரிஞ்சுதா? அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திரும்பியும் நீங்கள் கேட்குறீங்க நம்பர் என்ன, நம்பர் டைப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த விரல் பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கா, அதை அடிக்கும்போது தப்பாக போயிடும். அதனால் தான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு என்னென்னா, இந்த பஞ்சதந்திர கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது பர்வீன் சுல்தானாவும் அவங்க பேச்சை சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த பர்வீன் சுல்தானா, பாரதி பாஸ்கர் அவங்களெல்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேச்சு. அதுவும் பர்வீன் சுல்தானா பேச்சு மிகுந்த அறிவுபூர்வமாக, நாலேஜபிள், உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்க? இப்போ அதில் ஒரு பஞ்சதந்திர கதை, அதாவது ஒரு எலியும் பூனையும் நண்பர்களாக, எப்படி எலியும் பூனை ஆயிடுச்சு. ஆனால் இந்த கதையில், பஞ்சதந்திர கதையில் ஆயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஏன்னா உட்காந்து பேசுவாங்க, கொள்வாங்க. எலி அதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் கொண்டு வந்த உணவை 2 பேரும் பகிர்ந்துப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த எலியை காணோம், இந்த பூனையை காணோம். எலி தேடுது, எங்கேயுமே காணோம். சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட குட்டி வருது. என்னம்மா, மாமாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அவங்க அதான்டா தெரியல அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் ஆகணும்னா அப்படி வெளியிலலாம் போய் காட்டு பக்கம்லாம் போனால் ஒரு வேடன் இந்த பூனையை பிடிச்சி வச்சுருக்கான். அந்த பூனையை பிடிச்சி வச்சுட்டு அவன் இப்போ பூனை அவன் எங்கேயோ வெளில போயிட்டான். இந்த பூனை எலி பார்த்து, என்ன நண்பா இங்கே இருக்கே அப்படின்னா, என்னடா பண்ணுறது, என்னை பிடிச்சிட்டான், எனக்கா ரொம்ப பசி, அவசரமாக என்னை கடித்து ஓப்பன் பண்ணி விடு அப்படிங்கிறது. இந்த குட்டி எலி ஓடி போய் மடமடன்னு கடிக்க போகுது. அப்புறம் அவங்க அம்மா கண்ணை காமிச்சு, எத்தாம கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிடான். வெயிட் பண்ணுன்னு சொன்னோடனே அது மெதுவாக கிடைக்குது. சாயங்காலம் ஆச்சு, என்னடா இவ்வளோ வெயிட் பண்ணுறது அப்படி மெதுவாக இருட்டுகின்ற நேரத்திற்கு அந்த வேடனும் வரான். இருட்டுற நேரத்துக்கு அதை கட் பண்ணி விட்டுட்டு ஓடி போய் ஒந்தில் ஒளிஞ்சிது. தாயும் மகனும், குட்டி எலியும் பெரிய எலியும். அந்த குட்டி எலி கேட்டுச்சான், அம்மா என்னம்மா இவ்வளோ தூரம் மாமா இருந்து கஷ்டப்படுறாங்க, நீ இதுவே பண்ணலையே, உடனே திறக்கலைன்னு. அவங்க சொன்னாங்க, காரணமாக்கா. என்ன காரணம்? இந்த பாரு, அது வெளியில் ரொம்ப பசியோடு இருக்குது, நம்மளை ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்போ சொன்ன, அதுக்கு தான் ஒப்பந்தம் இருக்குல்ல, உங்களை சாப்பிட மாட்டேன். ஒன்றும் இல்லை, உன் கூட ஒப்பந்தம் இல்லைல்ல, ஒன்றை சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ அறிவு! இதில் நான் புரிந்து கொண்ட மாரல் இதுதான். எல்லாருக்கும் உதவி செய்யணும், பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும், நேரம் காலம் என்று தெரிந்து வேலைகள் செய்ய வேண்டும். நண்பனுக்கு உதவி செய்யணும், அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி இப்படியெல்லாம் கஷ்டப்பட நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த நேரம் காலம் பொறுத்துதான் நம் வாழ்க்கையில் பிரபஞ்சம் நமக்கு வேணுங்கிற அனைத்தையும் தருது. நீ கேட்ட உடனே வரம் அழைத்து விடுவதில்லை பிரபஞ்சம். நீ பார்த்த உடனே உனக்கு நடந்து விடுவதில்லை. நீ நினைப்பது போல் அது இருக்கவும் இல்லை. புரிந்ததா? எனவே நீங்கள் நேரம் காலம் அறிந்து காத்திருந்து சரியான விஷயங்களை சொல்லி அடைய வேண்டும். தெரியும், நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு, நினைக்கின்ற எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு. அந்த அலைவரிசை போகும் தரம் பொறுத்து, போகும் விதம் பொறுத்து, நீ கரெக்டான அலைவரிசையில் அனுப்புனேன்னா உனக்கு வேணுங்க. சில நேரம் நமக்கு தடுமாறிடும், அது இது யோசனை பண்ணும்போதே வேறு ஏதாவது வந்துடும். அலைவரிசைகள் பல விதமானவை. அந்த அலைவரிசை எப்படி இருக்கும்னா, சில அலைவரிசை ஒரு காரியம் தப்பு பண்ணிவிட்டு அதை பற்றி தப்பாக நினச்சிக்க அது வருத்தப்படுறது, ஒரு ஃபியர், பயம் மற்றும் கோபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய அலைவரிசையின் பலத்தை கம்மி பண்ணும். அதே நேரத்தை என்ன மாதிரி பலத்தை, பாசிட்டிவாக நேர்மறையான அலைவரிசையை கம்மி பண்ணி எதிர்மறையான அலைவரிசை அது உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் மனத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு ஒரு நன்றி அறிதலுடன் அசைய முடியாத நம்பிக்கை வைத்து ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி பேஷனேட்டாக அலையிறது, அது பின்னாடி
இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு மனசால் நினச்சி பேஷனட்டாக அலையிறது. அதே நேரத்தில் இது கிடைக்காதோ அப்படின்ற எண்ணமே இல்லாமல் பண்ணும்போது அந்த அலைவரிசை வேறு மாதிரியாக இருக்கும். நேற்று உங்கள்கிட்ட நான் பேசி இந்த மிரக்கல் அதிசய பற்றி பேசி முடிச்சதுலேருந்து நிறைய தகவல்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. மிரக்கல் பற்றி தான் வருது. நான் மனசால் மிரக்கல் பற்றி பல விஷயங்கள். உங்கள் வாழ்க்கை அதிகபட்சமான அதிசயம் நிறைந்தது. நன்றி அறிதுடன் இருங்கள். எது நடந்தாலும் உங்களுக்கு சில டைம் வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கும், சில டைம் யாரும் நினைப்பீங்க அவங்க எதிர்க்க வந்து நிற்பாங்க, சில டைம் யாராலும் முடியாதுன்னு சொல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய துணிஞ்சு அது நடந்திருக்கும். இதெல்லாம் அதிசயம், மிராக்கிள். அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். பணம் என் வாழ்வில் அளவு கடந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்க பாருங்கள். அப்போ நிறைய என்ன பண்ணணும், பணத்தை பற்றி வீடியோ, பொருளை பற்றி வீடியோ, கார் வேணும்னா காரை பற்றி வீடியோ, அந்த மாதிரி வீடியோவோ ஏதோ ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது அதை பற்றி பேக்ரவுண்டில் யோசனை பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், பின்னாடி இது எனக்கு நடந்தால் இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதி சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டர் எல்லாருமே. எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அது தானாக நடக்கலை, நீங்கள் நினச்சி தான் அது நடக்குது. நல்லதோ கெட்டதோ, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, ஒவ்வொரு விஷயமும் உங்களால் நினைக்கப்பட்டு அது நடக்கிறது. உங்களுடைய சக்தியான எண்ணங்கள் மூலமாகத்தான் அது நினைக்கிறது. எனவே தான் கூறுகிறேன், நீங்கள் அனைவருமே அதிசக்தி வாய்ந்த, காட்சிப்படுத்தும், விரும்பியதை அடையும் சக்தியுடைய மக்கள் என்று சொல்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே உண்மையாக்கும், நிஜமாக்கும். உங்களுடைய நம்பிக்கை மாத்திரமே உங்கள் வாழ்க்கையை நிஜமாக்கும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு சர்டன் டைம் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்பாடா அப்படின்னு உட்காரணும். உட்காரும்போது அந்த மனசில் அந்த மேக்னெட், அதாவது காந்த அலை உருவாகும்போது உங்கள் கனவுகள் அனைத்தும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். அடுத்தது என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த பிரபஞ்சம் ஒரு சதி செய்கிறது. என்ன சதி செய்கிறது? உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தையும் கொடுக்க. The universe conspires to give you what you want. இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே உங்களுக்கு வேணுங்க எப்படி கொடுக்கறது, என்னெல்லாம் கொடுக்கறது, என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க பார்த்து 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 உங்களுக்கு செய்யுது. அடுத்தது, எது உங்களுடைய மரியாதை குறைத்தோ, நீங்கள் இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஒரு ஆளுங்க உங்களை சரியாக மதிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிடணும். அது ஏன்னா அது உங்களை மென்டலாக அஃபெக்ட் பண்ணும். வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்களோ சம்பவங்களோ வேண்டவே வேண்டாம். புரியுதா? அதை ஒதுக்கி தள்ளி வைத்து விட வேண்டும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடன் உயரிய நன்மைக்கு மாத்திரம் நடக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். எனர்ஜி என்ன எனர்ஜி? கவலையும் சந்தேகத்தையும் அந்த மாதிரியான எதிர்மறையான எனர்ஜியை, ஆற்றலை அப்படியே விட்டுடுங்க. நான் கவலைப்பட மாட்டேங்க, நான் ஒரி பண்ணுறதோ கவலைப்படுறதோ கிடையாது. எல்லாம் நான் நினச்ச மாதிரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை செய்யணும். வேண்டாத விஷயத்தை ஒரி பண்ணி, வேண்டாத விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு இது நடக்குமோ நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை விட்டுடணும் கம்ப்ளீட்டாக. உங்கள் வாழ்க்கையிலேருந்து கவலை, டவுட், சந்தேகம், அது ரெண்டையும் விட்டுடணும். ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் நினச்சி தான் வரும். நீங்கள் கவலை உரிவு பண்ணும்போது அது இப்படி வாசலில் நிற்கும். உள்ளவர் தான் வெளியில் போகலாமா, கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். என்ன எனர்ஜியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா, லவ், சுய அன்பு, உங்களை பற்றிய அன்பு மற்றும் நம்புறது, ட்ரஸ்ட், அப்புறம் உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உங்களுடைய கற்பனை வளத்தில் உருவாக்குது, சிருஷ்டிப்பது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்டது கேட்காமலேயே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மேம்படுகிறது. சாதாரணமாக இல்லை, நேற்றை விட இன்றைக்கி பெட்டர், இன்னையை விட நாளைக்கு பெட்டர், அப்படி தான் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து வரும்.
இதை பற்றி சந்தேகமே படக்கூடாது. நீங்கள் நமக்கு ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும், அதே நேரம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். எப்படின்னு கேட்குறீங்களா? என்ன கட்டுப்பாடு? எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், அடுத்தவரை பற்றி பேசுவது, அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவது, இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் கட்டுப்பாடு தேவை. ரெண்டாவது, எண்ணங்களை சரிவர செலுத்தும் கட்டுப்பாடு. ஒரு ப்ராக்டிஸ் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இந்த அஃபர்மேஷன் எழுதி என்னால் ஒரு நாள் கூட அஃபர்மேஷன் என்ன வேலையாக இருந்தாலும் ராத்திரி 10 மணிக்கு அது உட்காந்து எழுதி முடிச்சுடுவேன். அன்றைய அஃபர்மேஷன் நான் முடிச்சு விட்டுருவேன். நான் கேட்ட அஃபர்மேஷன் அத்தனையும் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்காத விஷயமே எனக்கு கிடையாது. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஒன்லி இஃப் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஆன் பேட் தாட்ஸ். கெட்ட எண்ணங்களை நிறுத்தி நல்ல எண்ணங்களாக கண்ட்ரோலே இல்லாமல் சுதந்திரமாக நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சாப்பாடு முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு போடுங்களேன். தயவுசெய்து யாரும் எனக்கு காசு அனுப்பாதீங்க. தயவுசெய்து காசு வேண்டாம். எனக்கு யார்கிட்டேருந்து ஒரு பைசா வேண்டாம். யாரோ காசு கொடுத்து இதை பண்ணுங்க அதை பண்ணுன்றாங்க. எனக்கு அது காசு வாங்கி இப்போ ஒருத்தர் 2000 கொடுத்துருக்காங்க போர்வை வாங்கி கொடுக்க சொல்லி. நான் போர்வை யாருக்கு கொடுப்பேன்னு ஆளை தேடணும். சாப்பாடாக இருந்தால் எல்லாம் சாப்பாடு போட்டுருவேன், தேடணும். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்கள் வீட்டு அருகாமையிலேயே நல்ல விஷயங்கள் செய்யுங்கள். புரிஞ்சுதான்? அம்மாவுக்கு காசு நிறைய இருக்குது, கடவுள் அருளில். நீங்கள் உங்கள் காசை வச்சு தான தர்மம் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த சாப்பாடு போடு, எறும்புக்கு மாவு போடு, சர்க்கரை போடு, அப்புறம் பசுவுக்கு சாப்பாடு கொடு, நாய்க்கு சாதம் போடு, செடிக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்மோடு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள். அது நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம். அது சாப்பாடு மாத்திரம் நான் சொல்கிறேனே, நீ பணம் கொடு, பொருள் கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, எல்லாம் கொடு, போதும்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போதைக்கு போதும் தான் சொல்லுவோம். சாப்பாடு மாத்திரம் இந்த வயிறே சொல்லும், நிறைந்து விட்டது போதும். அதனால தான் சாப்பாடு. அந்த ஆத்மா, அந்த ஆன்மா, பரமாத்மா சுப்ரீதா, அன்னதாத்தா சுகிபவா, சாதம் கொடுத்தவன் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த பரமாத்மா, ஆத்மாவுடைய பரமனுடைய ஆத்மா நம்மகிட்ட இருக்குது. அது எப்போவுமே நம்மளை வாழ்த்தும். சின்ன எறும்புலேருந்து செடி கொடியிலேருந்து அத்தனையிலையும் இது இருக்கிறதுனால நீங்கள் அன்னதானம் பண்ணணும். ஏதோ ஒரு உங்களால் சாதம் பண்ணி போட வசதி இல்லையா, எறும்புக்கு வீட்டில் இருக்க கொஞ்சம் மாவு போடுங்க, காக்காவுக்கு சாதம் போடுங்க, தானியம் போடுங்க. ஏதாவது ஒரு தர்மம், ஏதாவது ஒரு தினம் ஒரு பிடி சாதம் நீங்கள் சாப்பிட குறைச்சி கூட ஒரு பிடி சாதம் காக்காவுக்கு வைங்க, தானியம் போடுங்க. மீண்டு போன சலிச்சு புடைச்சி எடுக்கும்போது அதை தூக்கி காக்காக்கு போடுங்க. ஓகேயா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விரும்பினால் ஷேர் பண்ணுங்கள்.